அடுத்ததாக பக்கம் 416 420. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இந்த 21ஆம் ஜுஸு நிறைவடையப் போகிறது. சூரா சஜ்தா முடிந்து அஹ்ஸாப் ஆரம்பிக்க போகுது. சரி பாருங்கள், சூரா சஜ்தாவுடைய கடைசி பக்கம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நரக வேதனை பற்றி அல்லாஹ் தஆலா எச்சரித்தான்ல. அடுத்து وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. அவர்களை நாம் மிகப்பெரிய அதாப், மறுமையினுடைய அதாபுக்கு முன்பாக சிறிய அதாபை கொண்டு இந்த உலகத்தில் நாம் அவர்களை சுவைக்கச் செய்வோம், அவர்கள் திருந்துவதற்காக. அப்போ சிறிய அதாப், சிறிய வேதனை வரும்போது அப்போ பெரிய அதாப் வந்து நம்மளால் தாங்க முடியுமா என்று அவர்கள் மனிதர்கள் திருந்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா இப்படி கொடுக்குறான். அதில் நோய் நொடிகள் பல அதாப்கள் எல்லாமே இதில் அடங்கும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், ஒமன் அதிலும் மிம்மன் துக்கிர பயாத்தி ரபி, தனது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டு அதை புறக்கணிச்சிட்டு போகிறானே, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? நம்ம ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணும்போது கேட்காம போனால், பார்த்தீங்களா திமுறை பார்த்தீங்க, இவனை விட மோசமானவன் யார் இல்லை நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டு முகம் திருப்பிட்டு போகிறவனை விட மோசமானவன் அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவிகளை பழி தீர்ப்பான்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது. அதே மாதிரி அந்த வேதத்தை பனி இஸ்ரவேலர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக நாம் ஆக்கினோம் என்று சொல்லி, அந்த பனி இஸ்ரவேலர்கள் நல்லவர்களும் சிலர் இருந்தாங்க. அவர்கள் இமாம்களாக திகழ்ந்தார்கள், மக்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் அழைத்தார்கள். அப்படிப்பட்டவங்களும் அவங்க இருந்தாங்க. நம்மளுடைய வசனங்கள் அத்தாட்சிகளை கொண்டு உறுதியாக நம்பியவர்களும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல பனி இஸ்ரவேலருடைய நல்லவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறான். இன்னும் ரொம்ப அஃப்ஸல் பைனஹும், அதே மாதிரி கருத்து வேறுபாடு கொண்டு பிணக்குகள் ஏற்படுத்தி பிளவுகளில் போனவங்களும் இருக்கிறாங்க. என்னெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு இஸ்லாத்துக்கை விட்டு வேறுபட்டு நின்றாங்களோ அவங்க எல்லா விஷயத்திலும் அவங்க பிரச்சனை என்ன என்று அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நிச்சயம் தீர்ப்பளிப்பான். அடுத்து எத்தனையோ மக்கள் அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தில் அழிச்சிருக்கான். யம்ஷூன ஃபீ மசாகினிஹிம், அவங்க வீடுகள், அவங்க வசித்த பகுதியெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகிறீங்க மக்கத்து முஷ்ரிக்கீன்களே, ஆனாலும் நீங்கள் ஏன் நல்லுணர்வு பெறுவதில்லை? அஃபலா யஸ்மஊன், நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அதே மாதிரி வானிலிருந்து அல்லாஹ் வானத்தில் என்ன செய்கிறான், மழை நீரை இழுத்து கொண்டு வந்து, மழை மேகத்தை இழுத்து கொண்டு வந்து தேவையான மக்களுக்கு இலல் அருதில் ஜுருஸ், அதாவது காய்ந்த நிலங்கள், காய்ந்த பூமியில் அல்லாஹ் தஆலா மழையை பொழிவித்து அதன் மூலமாக தாவரங்கள் எல்லாம் உருவாக்குகிறான். அஃபலா யபஸிரூன், இதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். ஆனாலும் படிப்பினை பெறாமல், நல்லுணர்வு பெறாமல் என்னதான் செய்கிறாங்க? அவன் யக்கூலுன மத்த ஹாதல் ஃபத்ஹின் குன்தும் சாதிகீன், இந்த வெற்றியுடைய நாள் எப்போன்னு கேட்குறாங்க. இந்த வாக்களிக்கப்பட்ட நாள் எங்கன்னு கேட்குறான்னு குர்ஆன்ல எங்கெங்கே வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ வெற்றியினுடைய நாள் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க தெனாவட்டா. அல்லாஹ் தஆலா சொல்ல, அந்த வெற்றியுடைய நாள் இருக்குது, அந்த நாளில் ஈமான் கொள்கிறவங்களுக்கு அந்த ஈமான் பலன் அளிக்காது என்று சொல்லி நபியே அவங்கள புறக்கணிச்சிட்டு நீங்கள் எதிர்பாருங்க, அவங்களும் எதிர்பார்க்குறவங்க அந்த நாள் வரதான் போகுது. சூரா அலிஃப் லாம் மீம் சஜ்தா முடிந்தது. அடுத்து 417வது பக்கத்தில் சூரத்துல் அஹ்ஸாப் ஆரம்பமாகிறது. அதிகமாக மக்காவுடைய சூறாவாக வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ பிறகு ஒரு இடைவேளைக்கு பிறகு மதீனாவுடைய சூரத்துல் அஹ்ஸாப் மதீனாவில் இறக்கியறப்பட்ட மதனியா, சற்று பெரிய சூறா, கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு வரப்போகுது. யா அய்யுஹன் நபியு தகில்லாஹ், நபியே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், காஃபிர்களுக்கு முனாஃபிக்கீன்களுக்கு நீங்கள் கற்றுப்பட்டு விடாதீர்கள் என்ற அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹி சொல்வதாக ஆரம்பித்து, மா ஜஅலல்லாஹு லிரஜுலி மின் கல்பைனி ஃபி ஜௌஃபி, எந்த ஒரு மனிதனுக்கும் 2 இதயத்தை படைக்கவில்லை. இதுக்கு பின்னணி இருக்குது, காஃபிர்கள் எங்களுக்கு 2 இதயம் இருக்குது, 2 இதயத்தை கொண்டு நாங்கள் நல்லது கெட்டதை நல்லா பகுத்தறிவோம், முகமதுக்கு ஒரு இதயம் தான், அவர் ஒன்றதை மட்டும்தான் சொல்லுவார், எங்களுக்கு அதை விட அதிகமான விளக்கங்கிற மாதிரி மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் சரி, சில இணை வைக்கக்கூடிய காஃபிர்களும் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான், அப்படி யாருக்கும் அல்ல 2 இதயத்தை படைக்கலையே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இன்னொரு விஷயத்த சொல்கிறான். அதாவது விஹார் எனக்கூடிய ஒரு வலைமை இருந்தது, தாய்க்கு ஒப்பீடு செய்து மனைவியை சொல்கிறது. அப்படி சொன்னால் மடமை காலத்தில், அழியாமை காலத்தில் அந்த மனைவி வந்து தலாக் ஆயிடுவாங்க, அம்மாவோட ஒப்பீடு செஞ்சுட்டாலே, அதுக்கு விஹார்னு சொல்லுவாங்க. இதை பற்றி 28வது ஜுஸில் சூரா முஜாதிலால விரிவாக வருது, அப்பவும் பார்ப்போம். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்ல, நீங்கள் மனைவியை தாய்னு சொல்கிறனால அவங்க தாய் ஆயிட முடியாது, அது பாவமான ஒன்று, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லாதீங்க, அதுவும் தப்பு. வளர்ப்பு பிள்ளைகளை வளர்ப்பு பிள்ளைகளாகவே சொல்லுங்க. வமா ஜஅல அதியாக்கும் அப்னாஅக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து உதுஊஹும் லிஆபாஹிம், வளர்ப்பு பிள்ளையை அவங்க அத்தாவோட சேர்த்தே சொல்லுங்க, இன்னாருடைய மகன்னு சொல்லுங்க, ஏன் மகன்னு சொல்லாதீங்க, அது தப்புல. யாருடைய பிள்ளை அவங்களோட தான் இணைத்து சொல்லப்படணும். சரி, அத்தா பேர் தெரியலன்னா ஃபைஹ்வானுக்கும் ஃபித்தீன், எங்களுடைய மார்க்க சகோதரர்னு சொல்லுங்க, ஏன் மக அப்படின்னு சொல்லாதீங்க, என்னுடைய கூட பிறந்த தம்பின்னு யாரும் சொல்லாதீங்க வளர்ப்பு பிள்ளைகளை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்த ஒரு வசனம், அழகான வசனம், 6வது வசனம், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், இந்த நபி அவர்கள், இந்த முஹம்மது நபி அவர்கள் மூமின்களுக்கு அவர்கள் உயிரை விட மேலானவர். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், உண்மையில் அவர்கள் நமது உயிருக்கும் மேலானவர்கள். அதே மாதிரி அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியுடைய மனைவிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் நமக்கெல்லாம் தாயின் அந்தஸ்தில் இருக்கிறார்கள், அன்னையர்கள் என்று நாம் சொல்கிறோம். அவர்களை திருமணம் முடிப்பது கூடாது. அவங்க ரசூல்லா காலத்திலே விட ரசூல்லா வஃபாத்துக்கு பிறகு கூடாதுங்கிறதுக்காக தாய் ஸ்தானத்தில் இருக்காங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ உலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅத், அதாவது
ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருந்தானா, முஹாஜிரீன்களுக்கு அன்சாரிகள் சொத்துல இருந்து பங்கு இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தான். இறந்தாங்கன்னா முஹாஜிர்களுக்கு ஒரு சொத்து போகும். அதுக்கப்புறம் முஹாஜிரின்களை ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இனிமே சொத்து என்பது சட்ட ரீதியில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இனிமே சொத்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான் போகும் என்று சொல்ற நிசாவுடைய வசனத்தை இறக்கி அந்த சட்டத்தை காலவதி ஆக்கிட்டான். ஆனாலும் விரும்பி என்ன செய்யலாம், முஹாஜிர்களுக்கு கொடுக்கலாங்கிறத அல்லா தஆலா இங்கே சொல்கிறான். அடுத்து 418வது பக்கம். 418வது பக்கத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லா தஆலா சொல்ல, எல்லா நபிமார்கள்ட்டையும் நான் வாக்குறுதி வாங்கினேன். மின்க நபியை உம்மிடமிருந்து, ஒமின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாட்டையுமே நான் வாக்குறுதி வாங்கினேன். ஏன் தெரியுமா? லியஸ்அல ஸாதிகீன அன் ஸித்கிஹிம், இப்படி வாக்குறுதி வாங்கி அந்த அவர்கள் என்ன உண்மைப்படுத்தினார்கள் என்பது உலக மக்களுக்கு எல்லாம் நாளை மறுமையில் அறிவிக்க. அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ் சொன்னதை கேட்கணும். நான் வாக்குறுதி வாங்கினேன், வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை காப்பாற்றினாங்க. பார்த்தீங்களா, இவங்களாம் காப்பாற்றினாங்க, நீங்கள் ஏன் காப்பாற்றலை என்று மக்களிடத்தில் நான் கேட்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூமின்களே இப்போ ஒரு சில படையை பற்றி, அதாவது போரை பற்றி ஆரம்பிக்கிறான். இந்த சூறாக்கு பேர் என்ன? அஹ்ஸாப். அஹ்ஸாப்னா அணியினர்கள் அர்த்தம். பல அணியினர்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்களை தாக்க வந்தாங்க. பத்ர் என்பது குறைஷிகளுக்கு நமக்கும் இடையில, உஹத் என்பது அதான் குறைஷ் மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கும் இஸ்லாமியர்கள் இடையில. ஆனால் அஹ்ஸாப்ல யூதர்களும் சேர்ந்து கொண்டார்கள், கத்ஃபான் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொண்டார்கள், பனு குறைதா என்னக்கூடிய யூதர்களும் இந்த இணைப்பாளர்களும் உதவி செஞ்சு ஒரு பெரிய கூட்டமாக தாக்குறதுக்காக வந்தாங்க. அதனால தான் இதுக்கு பேர் அஹ்ஸாப், பல படையினர்கள் அப்படின்னு அர்த்தம், பல அணியினர்கள் என்று அர்த்தம். சரி, இப்போ என்னன்னா அதை பற்றி அல்லாஹ் தஆலா அப்படியே ஆரம்பிக்கிறான். மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிடக்கூடிய நேமத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு போரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாத, அதாவது ஒரு பெரிய காற்றை அனுப்பி எதிரிகளுடைய கூடாரங்கள் எல்லாம் பிடுங்கச் செய்தான். அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியாத வானவர்களை அனுப்பி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான். அதை சொல்லிட்டு அந்த எதிரிகள் எப்படி வந்தாங்கங்கிறீங்க நினச்சி பாருங்கள். அல்லாஹ் தஆலா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி காட்டுறான். இத் ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் மின் அஸ்ஃபல மின்கும், உங்கள் மேலே கீழே அப்படின்னா கிழக்கு திசையில் மேற்கு திசையில் சூழ்ந்து பல கோத்திரத்தார்கள் சேர்ந்து எல்லாம் கை கோத்துட்டாங்க. இனி இஸ்லாமியர் அடியோடு நசுக்கிடணும்னு அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி ஆக்க விட்டானா, மேலே இருந்து கீழே இருந்தெல்லாம் வந்தாங்க. நீங்கள் உண்மையில பயந்தீங்க. ஒரு கட்டத்தில் அதுன்னு வில்லாஹி துனூனா, தோற்று போயிடுவோமோங்கிற அளவுக்கு கூட நீங்கள் நினச்சிங்க. வெற்றியை நினச்சி நீங்கள் படையினுடைய அளவை பார்த்துட்டு பயந்தீங்க. அந்த இடத்துல மூமின்கள் சும்மா சொல்லக்கூடாது. ஹுனாலிக புத்துலில் மூமினூன வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, அந்த இடத்துல மூமின்கள் எல்லாம் பெரும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு உழுக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு பயம் அவர்களுக்கு காட்டப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த மாதிரி வந்துட்டாதான் போதுமே முனாஃபிகீன்களுக்கு உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், யாருடைய உள்ளங்களில் நெஞ்சங்களில் நோய் இருந்ததோ அதே போன்று நயவஞ்சகர்கள் சொன்னாங்க, மா வஅதனல்லாஹு வ ரசூலு இல்லா குரூரா, போச்சு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு பொய்யானதை வாக்களிச்சிட்டாங்க, ஏமாற்றத்தை வாக்களிச்சிட்டாங்க, வாங்க போர் செஞ்சு வெற்றி பெறலான்னு கூட்டிட்டு இன்னைக்கு நமக்கு எதிராக பல பேர் உலகமே திரண்டு நிற்கிது, நம்ம எல்லாம் சாக போறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். மாஷா அல்லாஹ். ஆனால் மூமின்கள் அந்த இடத்துல நிலை குலையலை. அதெல்லாம் அந்த முனாஃபிகீன்களை பற்றி அடுத்தடுத்து சொல்லி காட்டுறான். அந்த முனாஃபிகீன்கள் வேற என்ன சொன்னாங்க? அவர்கள் ஒரு குழுவினர்கள் சொன்னாங்க, யாஹ்ல யஸ்ரிபலா முகாமலக ஃபர்ஜோ, மதினாவாசிகளே இங்கே உங்களுக்கு வெற்றி இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, திரும்பி போயிருங்க, எல்லாம் ஊருக்கு திரும்பிடுங்க, மதினாக்கு ஊர் உள்ள போயிருங்க என்று அவர்கள் சொன்னாங்க. பல பேர் ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படை நிறைய படை ஒன்று சேர்ந்துருச்சு, நம்மளை அழிக்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்களா, இன்ன புயூத்தன அவுரா, எங்கள் வீட்டை நாங்கள் அப்படி போட்டுட்டு வந்துட்டோம், எதிரிகள் ரொம்ப பேர் வர்றதா கேள்விப்பட்டேன், எங்கள் வீடெல்லாம் அப்படி சூறையாடிடுவாங்க அப்படின்னு பொய்யா சொல்லிலாம் அனுமதி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், வமாஹிய பி அவுரா, அவர்கள் வீடு கேட்பாரற்று விடப்பட்டது என்பது காரணம் அல்ல, யுரீதுன் இல்லா ஃபிராரா, விரண்டு ஓடுறதுக்காக தப்பிச்சு ஓடுறதுக்காக இப்படி போய் சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி வலகதுக்கான அஹதுல்லாஹ் மின் கபில், அல்லாஹ் இடத்துல அவர்கள் வாக்குறுதி கொடுத்தவங்க, ஒப்பந்தம் செஞ்சவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல என்னென்று நாங்கள் போருக்கு வந்தால் பொறுமுதுக்கிட்டு ஓட மாட்டோம், ஆனால் பாருங்க பொறுமுதுக்கிட்டு ஓடுறாங்க. இதான் முனாஃபிகீன்கள். அடுத்து 419 அல்லாஹ் சொல்கிறேன், இப்படி அவங்க ஓடுறது அவங்கள மௌத்தை விட்டும் அல்லது அவர்கள் கொலை செய்யப்படுவதை விட்டும் தடுத்துலாம் விடாது, அவங்களுடைய விதியின்படி அவர்கள் நடக்க தான் போகுது என்று அல்லாஹ் சொல்லி யார் தடுக்க முடியும்? அல்லாஹ் ஒரு தீங்கு நாடி விட்டால் அது யாருனாலும் தடுக்க முடியும்னு அல்லாஹ் கேட்குறேன். இது யாருக்கு நாடினாலும் சரி. அதே மாதிரி அவங்க தடுத்தாங்க, கொண்டாங்க, வந்துருங்க எங்களோட வந்துருங்கன்னு பல பேர் பொறுமுதிக்கிட்டு போனவங்க. முஸ்லீம்கள்லையும் சில பேர் பலகீனமான ஈமான் உள்ளவங்க இருப்பாங்கல்ல, அந்த பலகீனமான ஈமான் உள்ளவங்க இழுத்துட்டு போயிருங்க, வந்துருங்க, உசுரை கொடுக்க போறீங்களா, முடிச்சுக்காத, இன்னைக்கெல்லாம் நீங்கள் வெற்றி பெற முடியாது, பத்ர் உஹது மாதிரி இன்னைக்கு விஷயம் கிடையாது, எவ்வளோ பெரிய கூட்டம், அப்படி இப்படி சொல்லி இழுத்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேங்க. நல்லா ஹலும் அலைனா, எங்களோட வந்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அவங்களுடைய குணம் அப்படி தான் இருந்துச்சு. யஹ்சபூன அல் அஹ்ஸாப லம் யذهبوا, அந்த முனாஃபிகீன்கள் அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போரில் வெற்றியை கொடுத்துட்டு எல்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் புறமுதுக்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எதிரிகள் எல்லாம். ஆனால் இந்த ஆளுங்க
முனாஃபிக்கின்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இன்னும் போகலையோ, போயிட்டாங்கன்னு சொன்னால் இல்லை போயிருக்க மாட்டாங்க. யஹ்சபூனல் அஹ்ஸாப லம் யذهبوا, இந்த எதிரிகள் குழு பல படையாக வந்த எதிரிகள் இன்னும் போகலை, இன்னும் இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்னும் கிட்ட வர்றதுக்கு பயந்துட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ கோழைகள்ங்கிறான். கிராமங்களில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு போயிட்டாங்களா, உண்மையாக போயிட்டாங்களா, எல்லாரும் போயிட்டாங்களா, எப்படி ஒருத்தங்களுடைய செய்தி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அலுனா அன்பாயிஹிம், அவங்களுடைய செய்தியை பற்றி தூரத்தில் இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கோழைகள் என்று அல்லாஹ் சொல்லி அடுத்த ரசூல்லா பற்றி ஒரு அழகான செய்தி சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாமித்து ஒரு உண்மையான வாக்குறுதியை தந்து அதில் வெற்றியை பெற்று தந்தாங்க. அப்போ தலையில மாறப்போது நினைச்ச பிறகு கூட ரசூல்லாவினுடைய வாக்குறுதி நம்பி வந்தவங்களுக்கு வெற்றியை தான் நல்லா தலை கொடுத்தாங்க. இந்த இப்படிப்பட்ட ரசூல்லா வாழ்க்கையில் என்ன இருக்குது, அழகிய முன்மாதிரி இருக்குது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன் உதாரணம் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் இங்கே தான் இடம்பெறுது. அந்த வலம்மரல் முஃமினுல் அஹ்ஸாப், இந்த பல படையை கண்கூடா பார்த்தாங்க. கத்ஃபான் கூட்டத்தார்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், அதே மாதிரி பனு குறைதாவை சார்ந்த பல யூதர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு கை கொடுத்துட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பெரும் கூட்டத்தை பார்த்த மூமின்கள் என்ன நிலைக்கு ஆனாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வாக்களித்தது தான் நடந்திருக்கு. இப்படிலாம் வரும், இப்படிப்பட்ட நெருக்கடி வரும், அதை நம்ம சந்திக்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்திருக்குது. வமாசாதும் இல்லை ஈமானும் தஸ்லீமா, அவங்க கட்டுப்படுறதையும் தவிர ஈமானையும் தவிர எதுவும் அதிகரிக்கலை. முனாஃபிக்கின்களுக்கு நயவஞ்சகத்தனம் அதுதான் அதிகரித்தது. அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூப்பராக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 420 கடைசி பக்கத்து கொண்டு, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி, மூமின்களில் இப்படிப்பட்ட ஆண் சிங்கங்கள், ஆண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்த வாக்குறுதி அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பா, அவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைந்து வைக்கிறார்கள். வமின்ஹும் மன் யன்தஸிர், சிலர் லட்சியத்தை அடைவதற்கு எதிர்பார்க்கிறார்கள். என்ன லட்சியங்கிறீங்க, ஷஹீதானுங்கிறது லட்சியம். பல பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. சிலர் லட்சியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க, ஷஹீதான்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட உண்மையானவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். காஃபிர்களை அவர்கள் கோபத்தோடு அவர்கள் அல்லாஹ் தஆலா திருப்பி விரட்டி அடித்தான். எந்த நன்மையும் அவர்கள் அடையவில்லை, அந்த அஹ்ஸாப் போரில் தோல்வியை தான் அவர்கள் அடைந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த எதிரிகள், எந்த யூதர்கள் நபி அவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, அதுவும் செய்யப்பட்ட ஒப்பந்தம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிரிகளுக்கு கை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒப்பந்தம் யூதர்களோடு, அந்த ஒப்பந்தத்தை முறிச்சு ஏதாவது காஃபிர்களுக்கு கை கொடுத்தோம்னா மொத்தமாக நசிக்கலாம் நினச்சிட்டு ஒரு தைரியத்தில் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றி அடைய செய்து மூமின்களுக்கு வெற்றியை கொடுத்து சொல்கிறான், வன்சல் அல்லதீன ஸாஹிரு மின் அஹ்லில் கிதாப், வேத வழங்கப்பட்ட பனு குறைதாவை சார்ந்த யூதர்கள் யாரெல்லாம் காஃபிர்களுக்கு ரகசியமாக இஸ்லாமிற்கு எதிராக துரோகம் செய்து உதவி செய்தால் அவர்களை இறக்கினான். அல்லாஹ் தஆலா இறக்கி அவர்களுடைய கோட்டைகளிலிருந்து இறக்கி கொண்டு வந்து உங்களால் அவர்களை பலரை கொல்லச் செய்தான். நீங்கள் கொன்றீங்க, பலரை நீங்கள் சிறைபிடிச்சிங்க, அவர்களுடைய பூமியை நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், நீங்கள் கால் பாதம் வைக்காத இடத்த அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்தா. இது ஹைபர் இதில் அடங்குங்கிறதெல்லாம் மாஷா அல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த டாபிக் வர்றான். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து யூதர்கள் மீதும் ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா தந்தா. ஹைபர் வெற்றி நடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நபி குல்லி அஸ்வாஜிக்கும், உங்கள் மனைவிமார்கள்ட்ட சொல்லிடுங்க, இன் குன்துன்ன துரிதுல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா ஃபதஅலைன் உஸர்ரிஹ்குன் உமத்தியக்குன் உஸர்ரிஹ்குன் சராஹன் ஜமீலா, இந்த உலக வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணா வாங்க, நீட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இது ஒரு கட்டம். ஏன்னா அதிகமாக செலவுக்கு காசு கேட்டாங்க, போட்டுக்கிட்டு அதிகமாக செலவு காசு வேணும். ரசூலுல்லாஹ் வந்து செலவுக்கு போதுமான அளவு தான் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி தான், அவங்க 10 பத்தாவது நிலைமையில் அவங்க இருக்கணுங்கிறது. ஆனால் அவங்க வந்து உலகத்தின் மீது ஒரு பார்வை ஏற்பட்டு கேட்டபோது, இது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு இது அழகில்லையே அப்படிங்கிறதுக்காக, உலகம் அவங்களுக்கு முக்கியம், அவர் தலாக் விட சொல்லிடுறேன், தலாக் விட்டுருவார், போயிருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறுமையினுடைய வாழ்க்கை தான் வேணும் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்காக சிறந்த கூலி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுமே எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, அடங்கிடுவாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வேணுங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நபியுடைய மனைவிகளாக இருக்கக்கூடியவங்க சிறந்த முன்னுதாரணமாக இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது, அவர்களில் யாராவது ஒரு தவறை செய்தால் 2 மடங்கு தண்டனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். ஏன்னா சிறந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க தவறு செய்யக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட அந்தஸ்திலிருந்து தப்பு செஞ்சால் மற்றவங்களோட 2 மடங்கு தண்டிப்புன்னு அல்லாஹ் தஆலா நபியுடைய மனைவிமார்களுக்கு சில அறிவுரைகளை, அழகிய சில கண்டனங்களை சொல்லி அவர்களை தர்பியத் செய்தான் என்பது இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ் 420வது பக்கத்தோடு இங்கே 21வது ஜுஸு நிறைவடைகிறது. ஆனால் சூரத்துல் அஹ்ஸாப் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பக்கங்களுக்கு அடுத்த ஜுஸில் தொடரப்போது பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.